Hello viewers, very good morning. This is Chennai Car Trainers. Highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். மேடம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பக்காவாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இப்போ அவங்க கிட்ட பேசுவோம். ஹலோ மேடம். ஹலோ. எஸ். இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி. பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours வந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். எந்த ட்ரைனிங் ஸ்கூல்லையும் ஃபஸ்ட் நாள் இவ்வளோ ஹவர்ஸ் ஓட்ட விடுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஸோ வந்து அதுவே ஒரு பெரிய ஹாப்பி. ஃபஸ்ட்டு ஹாப்பி. செகண்ட் வந்து ட்ரைனர் வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஃப்ரெண்ட்லி அண்ட் பேஷன்ஸ். நம்ம எவ்வளோ நிறைய வாட்டி கார் ஆஃப் ஆகி போயிடுச்சு எனக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பதட்டப்படாமல் எனக்கு வந்து ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஒரு 2 days நம்ம கிரவுண்டில் ஓட்டினோம்னா நம்மளால் ஓட்ட முடியும் இதில் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஃபஸ்ட்டு நாள் வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓட்டினா தான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது எதனால் கார் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதை அனலைஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மோரோவர் கண்ட்ரோல் ஃபுல்லாக நம்ம கையிலே இருக்கிறதுனால நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் எது பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனர் கையில் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அவங்களே போட்டுருவாங்க பிரேக், அவங்களே கிளச் பண்ணுவாங்க. பட் அது மாதிரி இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்மளாலே ஃபஸ்ட்டு டே வந்து அனலைஸ் பண்ணி ஒரு இது பண்ண முடியுது. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் கம்ஃபர்ட். அண்ட் ஸோ கண்டிப்பாக யாராவது கார் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக சென்னை கார் ட்ரைனர்ஸை இது பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவர் சார் சொல்கிறாரு 10 நாள் கிளாஸ் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லித்தர ஸ்பீடுக்கு 5 days 6 daysலேயே நீங்கள் கற்றுக்கலாம் தாராளமாக. சூப்பர் மேடம். ஸோ அதனால் நல்லா சொல்லித்தராங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து யார் கார் கற்றுக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக சென்னை கார் ட்ரைனர்ஸை பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் சஜஸ்ட். எஸ் மேம், தேங்க்யூ. மேம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் நாள் வந்துருந்தீங்க. உங்களுக்கு காரை பற்றின சிஸ்டம்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ எந்தெந்த விஷயங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் எல்லாமே காரை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எப்படி உட்காந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எப்படி வந்து நம்ம பொசிஷன் வைஸ் உட்காந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணி அந்த எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நம்ம ட்ரைவ் பண்ணுங்கிறது வந்து பக்காவாக உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். அதில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுங்களா மேடம்? நல்லா புரிஞ்சுது. பிகாஸ் எனக்கு ஃபஸ்ட்டு வரும்போது நம்ம எல்லாரும் மாதிரி நம்ம வந்து வீடியோ பார்த்துட்டு வரும்போது கிளச்சு மேக்ஸிமம் நம்ம அந்த கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேட்டர் ப்ளஸ் இந்த கியர் இது மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு வருவோம். வேறு எதுவுமே நமக்கு தெரியும். உண்மையிலே கார் பற்றி அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ சார் வந்து ஃபுல்லாக இந்த லைட் சிஸ்டம், இந்த இது ஏசி எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து நைட் டைமில் வந்து எப்படி நம்ம அந்த கார் இது கண்ட்ரோல் பண்ணுறது அது எல்லாமே ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது கொண்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ டெஃபினட்டாக சூப்பர் மேடம். அப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க? நான் ஒரு ரொம்ப இதாக 6 month மேலே பார்த்துட்டே இருந்தேன். பட் கார் எடுத்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்த்தது லாஸ்ட்டு 2 months வந்து விடாமல் எல்லா வீடியோவும் பார்ப்பேன். பிகினர்ஸ் வீடியோ ஃபஸ்ட்டுலேருந்து சொல்லிக் கொடுத்த எல்லா வீடியோஸும் பார்த்தேன். ஸோ வந்து வித் ஏஜ் லிமிட் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே அவங்க நல்ல கைண்டாக ஹேண்டில் பண்ணுற விதமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டாக வந்து ஒரு லேடி நல்லா கற்றுக்கிட்டு அவங்களே 3rd day வந்து மெயின் ரோட்டில் ஓட்டிகிட்டு போனாங்க. எஸ்பெஷலி இன் சோழிங்கநல்லூர் டிராஃபிக் டைம்லேயே நல்லா ஓட்டிகிட்டு போனாங்க. அந்தளவுக்கு அவங்க பேஷன்ஸாக அவங்க சொல்லித்தராங்க அப்படின்றதுனால தான் நம்மளால் அவ்வளோ 3rd day வந்து அவ்வளோ ஹெவி டிராஃபிக்கில் அவங்களால ஓட்ட முடிஞ்சுது. ஸோ டெஃபினட்டாக அந்த வீடியோவில் நான் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆனேன். ஸோ பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் போட்டு காமிச்சு கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ டெஃபினட்டாக வாங்க கைஸ், யாருக்குமே எந்த ஃபியருமே வேணாம். வந்தீங்கன்னா வித்தின் 5 days to 6 days மை எஸ்டிமேஷன் டெஃபினட்டாக யூ கேன் லேர்ன். அடுத்த 7th day வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக காரை எடுத்துகிட்டு வரலாம். கண்டிப்பாக மேம். ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்டுக்கு பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து 3rd day 4th day தனியாக ஓட்டெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து லேடிஸ் வந்து பொதுவாக யோசிக்கிற விஷயம் வந்து ஒரு பர்சனல் ட்ரெயினர் பொதுவாக வந்து எங்கே போய் கற்றுக்கிறது அந்த மாதிரி ஒரு சில டென்ஷன்ஸு பயம்லாம் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட நீங்கள் வந்து கற்றுக்கிறதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அப்படி ஒரு ஆஸ்பெக்டை நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிரதர் இதாக வந்து அவங்களுக்கு நமக்கு சொல்லித்தராங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா சொல்லித்தராங்க. தயவுசெய்து லேடிஸ் வந்து கற்றுக்கணுன்னா அந்த ஆஸ்பெக்டில் சேஃப்டி ஆஸ்பெக்டில் நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம். அது 100% நான் கேரண்டி கண்ணை மூடிட்டு வந்து சேர்ந்துருங்க. ஓகே. ஸோ டெஃபினட்டாக சேஃப்டி தான். சூப்பர் மேடம். நம்மளா ஸ்டாப் பண்ணி போதும் சார் சொன்னால் தான் அவங்களே நிப்பாட்டுறாங்க. இல்லாட்டி அவங்க ஓட்டுங்க அப்படி சொல்லி எந்த ட்ரைனிங் இதுலேயும் நம்ம அவங்களுக்கு அந்த எந்த ட்ரைனருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க டைம் பார்த்துட்டு ஓகே 1 hour முடிஞ்சிச்சு அப்படி தான் ஓட்டுவாங்க. பட் இந்த ட்ரைனர் வந்து நீங்கள் ஓட்டுங்க சொல்கிறீங்க. நானாக தான் சார் முடிஞ்சிச்சு சார் ஆஃபீஸ் போகணும் ஓட்டுங்க அப்படி சொல்லி கேட்டு வந்தேன். ஸோ அந்த இது ரொம்ப வெரி இம்ப்ரெசிவ். டெஃபினட்டாக வந்து கற்றுக்கணும். கண்டிப்பாக கார் கற்றுக்கோங்க. அப்படி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்து சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து சேர்ந்துக்கணும். சூப்பர் மேம். ரொம்ப சக்ஸஸான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இந்த காலகட்டங்களில் வந்து எல்லாருக்குமே வந்து கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்.
ஏன்னா எந்த ஒரு எமர்ஜென்சியாக இருந்தாலும் நம்ம கார் ஓட்ட தெரிஞ்சால் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம வீட்டில் வண்டியை வச்சுட்டு ஓட்ட தெரியாமல் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஃப்ளட்டு டைமில், மழை டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கேபில் புக் பண்ணி போகிறது, கேப் கிடைக்காது, அந்த மாதிரி டென்ஷன்லலாம் நம்ம இருப்போம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, 10 டேஸில் வந்து சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ தனியாக எடுத்துகிட்டு எங்கே வேணால் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு வந்துடலாம். ஒரு டெம்பிளுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அந்த விஷயத்தில் வந்து பக்காவாக உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது மற்றவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மற்றவங்க ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுவீங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறதுலே. ஏன்னா ஆக்சிடென்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸோட தாரக மந்திரம். ஸோ அதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி மேடம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மோரோவர் விமென்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இண்டிபெண்டாக இருக்கிறது, விமனாக நான் சொல்ல வந்து இண்டிபெண்டாக இருக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இப்போ அந்த கார் டிரைவிங் வந்து கண்டிப்பாக எல்லா விமென்ஸுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கார் டிரைவிங். அதை நான் அடித்து சொல்லுவேன். அது அந்த மாதிரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், பயம் இல்லாமல் ஓட்டணும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக, எந்த டவுட்டு எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லித்தராங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, நல்லா இது பண்ணி கோஆர்டினேட் பண்ணி நல்லபடியாக சொல்லித்தராங்க. ஸோ அதனால் எந்த ஃபியரும் வச்சுக்க வேணாம். சேஃப்டி ஆஸ்பெக்ட் பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே வேண்டாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் கார் எடுக்கணும், கார் ஓட்டணும்னு நினச்சிங்கனாவே கண்ணை மூடிட்டு வந்து நீங்கள் சென்னை கார் ட்ரைனர்ஸில் சேர்ந்துக்கோங்க. ஐ எம் கிவிங் ஈவன் ஃபஸ்ட்டு டே கிளாஸ்லேயே நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையாக வந்து சேர்ந்துக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.